சில பெண்களுக்கு அடி வயிற்று வலி அப்படிங்கிறது வந்துவிடும். இந்த அடி வயிற்று வலி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 90% பெண்களுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, மாதவிடாய்க்கு முன்னாடி 2-3 நாள் வயிற்று வலி, மாதவிடாய் வயிற்று வலி, மாதவிடாய் முடிஞ்சும் ஒரு வாரம் கிட்டத்தட்ட இந்த வயிற்று வலி. இந்த வயிற்று வலி எப்படி இருக்கும்னா, சனியை ரொம்ப வலிக்கும். அடி வயிற்றை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, ஊசி குத்துற மாதிரி வலிக்கும். இதில் ஒரு 3 நாள் ரெஸ்ட்டு கொடுத்துருவா எல்லாருமே. ஏன்னா அந்த 3 நாள் ஒன்றும் வேலை செய்ய வேண்டான்னு இருக்கிறவா இருப்பா, அதையும் வேலை செய்ய வேண்டியவா இருப்பா, அது வேறு கதை. மீதி 7 நாள் 8 நாள் என்ன பண்ணுறது? அந்த வேதனையோடு தான் வீட்டில் எல்லா வேலையும் அந்த பசங்க பண்ணுறா, அந்த குழந்தைகள் அந்த பொண்கள் பண்ணுறா, யாராக இருந்தாலும். இந்த வயிற்று வலிக்கு காரணம் அஜீரணம் அல்லது மலச்சிக்கல் அல்லது இந்த மாதவிடாய் கழிஞ்சு மறுபடியும் அந்த வெள்ளைப்படுற மாதிரி ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை. மாதவிடாய்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு மாறுதல்கள், அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சி போகிறது உடம்புல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னு வச்சுக்கலாமே. எப்படி கூட எந்த ஒரு பெண்ணாலுமே ஒரு மாதத்தில் 15 நாளைக்கு தான் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த நோய் இல்லாமல், வயிற்று வலி இல்லாமல் வச்சுக்கலாம். மீதி 15 நாளும் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? இந்த வயிற்று வலியோடு அல்லாடின்னு போல அப்படின்னா அல்லாடவே வேண்டாம். இந்த வயிற்று வலியில் முக்கால்வாசி வயிற்று வலி இந்த அஜீரணமும், இந்த மாதவிடாய் கோளாறும், இந்த மலச்சிக்கலும், வாயு பிரச்சனைகள், இதுதான் முக்கியமான காரணங்கள். இதுதான் அப்படின்னாலும் இதுவே பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது, பெரிய கஷ்டமாக தான் இருக்குது பல பெண்களுக்கு. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறது தெரியுது. இதில் 1% பெண்களுக்கு சிறுநீரக கற்கள் அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷனால் வயிற்று வலி இருக்கலாம். இன்னும் 1% பெண்களுக்கு அப்பண்டிசைட்ஸு அல்லது அந்த ஹரண்யா அப்படின்னு சொல்கிறால தொப்புள் கீழே வயிறு கொஞ்சம் இறங்கி போகிறது, அந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டும் 100க்கு 99% பெண்களுக்கு இருக்காது. 1% பெண்களுக்கு இருக்கும். அவள் டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட வேண்டியது. மீதி 99% பெண்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் திருக்கடுக்கம்னு ஒன்று விற்கிறது, அதை வாங்கிட்டு சுக்கு பொடி, அதை சுக்கு பொடியை போட்டு, வசம்பு பொடி விற்கிறது, அதில் வசம்பு பொடியும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் கொதிக்கிற வெந்நீரில் அதை போட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தேன் குத்தி இவள் சாப்பிடலாம். அது எப்போ முடியுதோ அப்போ சாப்பிட்லாம். காலையில் வேறு வயிற்று சாப்பிடலாம், இல்லை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை நைட் சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். இது என்ன பண்ணுன்னா, இந்த அஜீரணம், இந்த வயிற்று வலி, இந்த வாயு பிடிப்பு, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், இதனால் வரக்கூடிய இந்த தலைவலி, இதனால் வரக்கூடிய கோபம், முக்கியமாக உடம்பே முடியலன்னா கோபம் வராது, என்ன தான் பண்ணி அழும். அப்புறம் அவனுக்கு கோபக்காரின்னு ஒரு பேர், மூஞ்சி காட்டுறான்னு பேர்லாம் வச்சு ஃபோட்டோவை பிடிச்சி பார்க்க போகிறோம். அதனால் பெண்களை குறை சொல்கிறதுக்கு இல்லை, இந்த மாதிரியான இந்த பொடிகளை பண்ணி வாங்கி வச்சுட்டு நாட்டு மருந்து கடையில் தேனில் குழச்சி சாப்பிட்றதோ அல்லது கொஞ்சம் வெந்நீரில் குத்தி கொஞ்சம் தேன் குத்தி சாப்பிட்றதோ பண்ணிட்டு வந்தால் இந்த வயிற்று வலி பிரச்சனைகளெல்லாம் ஓரளவு சமாதானமாகிடும். அப்போ எந்த பெண்ணும் வீட்டில் சந்தோஷமாக விளைய வர முடியும் எந்த நாள்லேயுமே. இது பண்ணி பார்க்கலாமா? இந்த பதிவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.